எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கல்பாக்கத்தில் இருக்கிற ஒரு டச் ஃபோர்ட், ஒரு டச்சுடைய கோட்டை. இது 1600s, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதை பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோட்டை வந்து ஒரு அந்த 1600s கட்டப்பட்டதுங்க, டச் கோட்டை. அதுக்கப்புறம் இவங்க பல தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய சமாதிகள் கூட இங்கே இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு 1818 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டச் கோட்டையை வந்து அவங்க முற்றிலும் சேதப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி இதில் 1-2 ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பெரும்பாலும் எல்லாமே வந்து இடிபாடுகளாக தான் இருக்குது. பட் இது புராதன சின்னம்ன்றதுனால நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI வந்து இந்த இடத்த இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பார்க் பார்த்துருப்பீங்க, உள்ளேயும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, இங்கே செக்யூரிட்டிலாம் போட்டு. இந்த கோட்டை வந்து கொஞ்சம் சின்ன கோட்டை தாங்க. ரொம்ப அந்த காம்பவுண்ட் வால் வச்சு பார்க்கும்போதே வந்து ரொம்ப சின்ன இடம் தான். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டை ஒன்று இருக்கும், இந்த ஆலம்பரை ஃபோர்ட்டுன்னு. அது நல்ல பெருசாக இருந்தது. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீச்லேயே இருக்கும். இது கொஞ்சம் பீச்சிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. ஆனால் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, சுரங்கப்பாதை வந்து இங்கேருந்து பீச்சுக்கே இருக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சுரங்கப்பாதை வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருந்து ஒரு இளவரசி மாளிகைன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கி இதெல்லாமே பூட்டப்பட்டு வச்சுருக்கிறாங்க, அது போகிறதுக்கு அனுமதி இல்லை. பட் இந்த இடம் வந்து உண்மையாலே ஒரு ஒன் டே வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 1 hour 2 hours வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். சோழிங்கநல்லூர்லேருந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ ஹார்ட்லி ஒரு 1 hour OMRலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோதான் ஆகும். இந்த கோட்டையை வந்து டச்சுக்காரங்க வந்து பெரும்பாலும் வணிகத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே தானிய கிடங்கு மாதிரி ஒரு 2-3 இடம் இருக்குது. ப்ளஸ் இங்கே உள்ள தங்குறதுக்கு, வீரர்கள் தங்குறதுக்கான இடங்களும் இருந்திருக்கு. பட் அது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் சுக்குநூறாக அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. இங்கே யானையை வச்சுலாம் உள்ளே வந்துட்டு போவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாசல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பீரங்கியை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து படை வீரர்கள்லாம் தங்குறதுக்கு பல வசதியான அறைகள்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் எல்லாமே இன்றைக்கி நொறுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட்டெலாம் போட்டு மேலே வந்து அந்த சர்வேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லுமே நடந்து போகிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் இங்கே குழந்தைங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களாம் இங்கே ஓடி ஆடுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல இடம் இருக்குது. ப்ளஸ் இந்த இடிபாடுகளில் ஏறி இறங்கி அவங்க ஓடி ஆடி விளாடும்போது உங்களுக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அந்த காம்பவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. ஸோ பசங்களாம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. என் பையனே வந்து நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் ஏறி ஜாலியாக நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட அந்த பீச் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து அந்த இடிபாடுகளுக்கு மேலே சும்மா ஒரு இடத்துல ஸ்டெப், அந்த உடையாத ஒரு பில்டிங் இருந்தது, அதில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது கொஞ்சம், அதில் ஏறி மேலே வந்தோம். ப்ளஸ் இந்த மாதிரி காம்பவுண்டில் நல்லா நடக்கிற மாதிரிலாம் நல்லா ரொம்ப அகலமாக இருக்குது. அதனால் சேஃப் தான், குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பயப்படாமல் கூப்பிட்டு வரலாம் இங்கே. ப்ளஸ் இது ஃபுல்லுமே காம்பவுண்ட் போட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால உள்ளே வந்து இந்த மாதிரி இந்த அத்துமீறி யாராவது வந்து குடிக்கிறது, பாட்டில்ஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 4 பக்கமும் கிரில் போட்டு கேட் போட்டு செக்யூரிட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இங்கே பாதுகாப்பாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்ற மாதிரிலாம் இது வந்து யாரும் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ சனி ஞாயிறில் நீங்கள் வந்தால் கூட பெருசாக கூட்டம் இருக்காது. ஃப்ரீயாக ஈவினிங் டைமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது, நீங்கள் அப்படியே பீச்சுக்கும் போகலாம். இன்ஃபேக்ட் பீச்சுக்கு கூட அங்கே பார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்தது. காரை கொண்டு போய் பக்கத்துலேயே பீச் பக்கத்தில் விடுற மாதிரி. ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் அப்படியே பீச்சுக்கு அங்கே கொண்டு போய் உங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாங்க. கோட்டை கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் டச்சுக்காரங்க கிட்ட தான் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி பல தலைமுறையாக இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய கல்லறையும் இங்கே இருக்குது. அதில் டச்சுடைய அந்த போர் அவங்களுடைய சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அந்த சிம்பிள் பொறிக்கப்பட்டு அந்த டச்சு எழுத்துலேயே வந்து பொறிக்கப்பட்டு அந்த சமாதிலாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.